மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். இந்தியா முழுவதும் எங்க நாடாளுமன்ற தேர்தல் களம் மிகவும் சூடுபிடித்திருக்கிறது என்பதை நாம் களத்தை பார்க்கும் பொழுதே நன்றாக தெரிகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி காணாமல் போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் அந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட கட்சியான திமுக மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு அங்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் திமுக எப்பொழுதுமே காங்கிரஸை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு செல்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்திற்கு திராவிட கட்சிகள் தொடர்ந்து உயிர் கொடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு இருக்கிறது. இந்த நிலையில் உள்ள காங்கிரஸ் கட்சியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு தொகுதியில் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றவர் தான் விஜயதரணி அவர்கள். இந்த விஜயதரணி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற ஒரே ஒரு பெண் சட்டமன்ற உறுப்பினர். இவர் தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்றிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியில் இவருக்கு ஒன்று காங்கிரஸ் கட்சியின் தலைவராக வேண்டும், அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும், அப்படியும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு உறுப்பினராவது ஆக வேண்டும் என்று மிகவும் போராடி கொண்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் தலைமையிடம். ஆனால் காங்கிரஸ் கட்சி தான் விஜயதரணி அவர்களை கண்டுகொள்ளவே இல்லையா. காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்திடம் தொடர்ந்து அவரால் முடிந்த அளவிற்கு மோதி பார்த்திருக்கிறார். ஆனால் இவர் எண்ணியது எதையுமே சாதிக்க முடியவில்லையாம் விஜயதரணி அவர்களா. காரணம் என்ன அப்படின்னா, இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதால உங்களுக்கு இருக்கின்ற அந்த பொறுப்பே போதும், மற்றவர்கள் பொறுப்பு இல்லாதவர்களுக்கு நாம் ஒரு பொறுப்பை வழங்குவோம் என்ற அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து விஜயதரணியை நிராகரித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எடுத்த இந்த முடிவுகளால விஜயதரணி அவர்கள் மிகவும் அப்செட் ஆகியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கின்ற சூழ்நிலையில நிற்பதற்கு சீட்டு வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்திடம் தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற யாருக்கும் நாடாளுமன்றத்தில் வாய்ப்பு இல்லை என்று மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜயதரணி அவர்கள் தன்னுடைய ரூட்டை மாற்றி இருக்கிறார். எப்படி என்றால், ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பொறுப்பை கேட்டார், அது செல்வ பெருந்தகைக்கு போய்விட்டது. அதே போன்று சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பை கேட்டார், அது ராஜேஷ்குமாருக்கு போய்விட்டது. தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியும் இல்லை, சட்டமன்ற குழு தலைவர் பதவியும் இல்லை, பாராளுமன்ற சீட்டுக்கு எதிர்பார்த்தேன், அதுவும் எனக்கு இல்லை எனும் பொழுது என்னுடைய ஆசைகள் இனி காங்கிரஸ்ல நிறைவேறப் போவதில்லை, அதனால காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி எதிரி கட்சியான காங்கிரசுக்கு, நமக்கு இல்லைங்க, காங்கிரசுக்கு எதிரி கட்சியான பாஜகவில் போய் நான் நின்று காங்கிரஸை எதிர்க்க போகிறேன் அப்படின்னு கடுமையான சவாலை காங்கிரஸ்கே விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறி பிஜேபியில இணையவிருக்கிறார் விஜயதரணி. இப்பொழுது இதுதான் தமிழ்நாட்டில் 2 நாட்களாக மக்களை சிதறடித்துக் கொண்டிருக்கின்ற ஹைலைட் செய்தி. ஏனென்றால் இப்பொழுதே காங்கிரஸ் கட்சி இந்திய அளவிலேயே இருக்கிறதா இல்லையா, அந்த கட்சி உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கிறது. ஏன்னா பிஜேபி அந்த அளவிற்கு காங்கிரஸை டேமேஜ் பண்ணிடுச்சு. இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டா கர்நாடகாவில் சில பாராளுமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்த்து கேரளாவில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை தாண்டி பார்த்தோமேயானால் மத்திய பிரதேசத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்த்தாலும் கூட காங்கிரசுக்கான இடம் 50 அதிகபட்சமாக 70 இடங்களை காங்கிரஸ் தனியாக தாண்டாது என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில பிஜேபி இதை சரியாக பயன்படுத்தி இந்த முறை பாராளுமன்றத்தில் தனிப்பெரும்பான்மையுடன் 400 இடங்களை வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எண்ணுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் பிஜேபிக்கு இருப்பது போலவே தோன்றுகிறது.
இந்த தகவலை உறுதிப்படுத்துவது போலதான் வடக்கில் எடுத்துக்கொண்டால் பல மாநிலங்களில் வலுவான ஓட்டு வங்கியை பிஜேபி நிலைநிறுத்தி இருக்கிறது. அதுக்கு காரணம் காங்கிரசுக்கு கட்சியில ஒரு வலுவான தலைவர் இல்லாத பலவீனம். அதே போல பிஜேபி எடுத்திருக்கின்ற மதவாத அரசியல் காங்கிரஸ் வீழ்வதற்கும் பிஜேபி எழுவதற்குமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் இப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர்களே பல பேர் விலகி பாஜகவில் இணைவதற்கு முனைந்து கொண்டிருப்பது கண்கூடாக தெரிகிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விஜயதரணி அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைந்து விடுவார் என்றே சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட கலந்து கொள்ளாமல் டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் விஜயதரணி. அதே போன்று தமிழகத்தில் காங்கிரசின் தலைவராக செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில செல்வ பெருந்தகைக்கு எதிர்ப்பாக சில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர்கள் அதிருப்தி அடைந்திருப்பதால இவர்கள் காங்கிரஸில் இருந்து விலகி அதிமுகவில் இல்லை என்றால் பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமான நபர் என்றால் திருநாவுக்கரசர். இவர் ஏற்கனவே திருச்சி பாராளுமன்ற தொகுதியில பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் இவர் திருச்சி தொகுதி மக்களுக்கு ஒன்றையும் செய்ததாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதனால திருச்சி தொகுதி மக்கள் அதிருப்தியில இருக்கிறதாகவும் மீண்டும் திருச்சியில திருநாவுக்கரசர் நின்றால் அவருக்கு 0 தான் மார்க்கு என்று மக்கள் சொல்லுவதாக தகவல் வெளியாகுது. இதே போல கரூர் தொகுதியில் ஜோதிமணிக்கு திட்டவட்டமாக இந்த முறை வாய்ப்பு இல்லை என்று காங்கிரஸ் மறுக்கிறதோ இல்லையோ திமுக எதிர்ப்பாக நிற்கிறதாம். இந்த முறை ஜோதிமணிக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாது என்று திமுக முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஜோதிமணி அவர்கள் பல நேரங்களில் திமுகவையே எதிர்த்து பேசுகிறார் என்ற ஒரு குரல் எழுந்துகிறது திமுகவில். ஆகையால இந்த முறை காங்கிரசுக்கு கரூர் தொகுதியை ஒதுக்குவதில்லை என்ற முடிவை திமுக எடுத்திருக்கலாம். அப்படி கரூர் தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்கவில்லை என்றால் ஜோதிமணிக்கு அங்கு வாய்ப்பு பறிபோகிறது. அதன் பிறகு ஜோதிமணி அவர்கள் பிஜேபியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒன்று பிஜேபி இல்லை என்றால் அதிமுகவில் கூட ஜோதிமணி இணையலாம் என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் காங்கிரஸில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சியில் மிக பெரும் புள்ளிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பிஜேபியில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இது மீண்டும் மீண்டும் காங்கிரசுக்குள்ள ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கி 2024 பாராளுமன்றத்தை சந்திக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை போட்டார்கள். அதற்கு அச்சாரமாக இருந்தவர் நிதிஷ்குமார் அவர்கள். அந்த கூட்டணியில் இருந்து வெளியேறி பாஜகவில் போய் இணைந்து விட்டார். இப்படி கூட்டணியை உருவாக்கியவரே அந்த கூட்டணியை உடைத்து விட்டதால இந்தியா கூட்டணி மிகவும் வலுவிழந்து போய்விட்டது. நிதிஷ்குமார் வெளியேறியவுடன் மம்தா பானர்ஜி வெளியேறிவிட்டார். மம்தா பானர்ஜி வெளியேறியவுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியேறிவிட்டார். இப்படி இந்தியா கூட்டணி சிதறி போன நிலையில தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு இன்னமும் உயிர் கொடுத்துக் கொண்டிருப்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். ஸ்டாலின் எதற்காக காங்கிரஸை சுமக்கிறார் என்பதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். காங்கிரஸை அவர் சுமப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படியோ காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை கூட மத்தியில் அமைத்து விட்டால் அதில் நாம் ஒட்டி கொள்ளலாம் என்ற பேராசையில் திமுக இங்கு காங்கிரஸை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய தொண்டர்களே விரும்பாத ஒரு கூட்டணி தான் அந்த காங்கிரஸ் கூட்டணி. இந்த காங்கிரஸை ஸ்டாலின் அவர்கள் தூக்கி சுமப்பதற்கு இந்த பேராசை தான் காரணம். இதுவெல்லாம் இப்படி ஒருபுறம் போய்கொண்டிருக்கின்ற இதே சூழ்நிலையில தான் மத்திய பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரான கமல்நாத் அவர்கள் காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணையவிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி காங்கிரஸ் கட்சியின் மீது மிக பேரிடியை வீழ்த்தி இருக்கிறது. கமல்நாத் அவர்கள் தன்னுடைய மகன் நகுல்நாத்துடன் சேர்ந்து பிஜேபியில் இணையவிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சி இனி கரையேறுவது என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இதே நிலைமை நீடித்தால் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவது என்பது மிக மிக கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஆனால் ஆட்சி மாற்றம் என்பது இன்றியமையாதது. தொடர்ந்து இவர்கள் இதே நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால்
மதவாதம் தலை தூக்கி கொண்டுதான் இருக்கும். இதை வீழ்த்த வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் என்பது அவசியம். ஆனால் அதற்கு காங்கிரஸ் இனி சரிப்பட்டு வராது என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.